வணக்கம். ஜேகே தமிழ் எல்லாருமே இப்போ என்ன கேட்குறாங்க, ஜேகே தமிழ் ஓல்டு வீடியோஸ் போடுங்க, பரிதாபங்கள் ஓல்டு வீடியோஸ் போடலாம். பட் ஓல்டு வீடியோ போடலான்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நியூ வீடியோ போடுறாங்க, அதுக்கு போயிட மாதிரி இருக்கு. அதை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் இல்லாத மாதிரி ஆயிடுது. அண்ட் அட் த சேம் டைம் நாங்கள் இப்போ போடுற ஒரு வீடியோனா மோஸ்ட் ஆஃப் டைம் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தான் நாங்களுமே எடுத்து போடுறோம். பட் அதுதான் அது. ஆமா, ஆக்சுவலி இதுமே என்னது வாஸ்டான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு இல்ல. பட் ஹேராமே வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அந்த சேனல்ல இருந்து எடுத்து போடுங்க பாருங்கன்னு. சரி, எல்லாத்துக்கும் போடணும்ல, நம்ம நிறைய பேர் கேக்குறாங்கன்றதால அவங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமே போடக்கூடாது. ஆக்சுவலி உண்மை என்னன்னாலும் ஒருத்தங்க கேக்குறாங்க, எங்களுக்கும் ஒரு அரை மனசோட சில விஷயங்கள் சரி அவங்க சப்ஸ்கிரைபர் பாக்குறாங்க கேக்குறாங்கன்னு அதை எடுத்து பார்க்க போவோம். பட் அது உண்மையிலே நல்லா இருந்தா தான் நாங்களே கண்டினியூ. ஆமா, அதுவும் ஆமா, நிறைய பேர் வந்து சிம்பிளி செலக்ட் போட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது நாங்க பார்த்தோம், அது வந்து ரொம்ப பெரிய வீடியோவா இருந்தது, சில இது வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகல, அதனால நாங்க போடல. அண்ட் இது வந்து அதே மாதிரி இதுவும் ஹேராமும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு. சரி ட்ரை பண்ணுவோம், ஏன்னா நாங்க அந்த படம் பார்த்திருக்கோம். அந்த படத்துல இப்ப என்ன டீடைல்ஸ் இருக்க போகுதுன்னு போய் தான் நாங்க பார்க்க போனோம். படத்துல என்ன டீடைல்ஸ் இருக்கு, இவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்னு தெரியாதுல்ல, அது ஒரு படமா தானே நம்ம பார்த்தோம். அதுல அந்த வீடியோவா பாக்குறப்பதான் தெரியுது, அது ரொம்ப ஒத்தா இருந்துச்சு. அது வந்து அந்த அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பாக்குற அந்த மணி நேரம் டைமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் அதை நீங்களும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டதே மெயினா. ஆமா, இல்ல ஆக்சுவலி வந்து உங்க சேனல்ல நீங்க போட்டதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ எது, சீரீஸ் எதுன்னு நான் கேட்டா நாங்க கண்டிப்பா ஏராம் வந்து அதுல ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. ஈவன் அதுக்கு வந்து ஒரு வியூஸ் கம்மியா பண்ணாலும் எனக்கு அது கொஞ்சம் கூட எனக்கு மனசு அதே இதை நான் மற்றதுக்கெல்லாம் கூட என்னடா கம்மியா ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஆக்சுவலா எங்களுக்கு என்னன்னா ஃபீலிங் கிடையாது கம்மியா போச்சுன்னு. இந்த வீடியோ ஏன் பிடிக்கலன்றாங்க அந்த ஒரு இதுதான். இதுல எவ்வளவு நியூஸா இருக்கட்டும், ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த டைம்ல நெட் எல்லாம் எதுவும் இல்லாத டைம்ல இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது எப்படி ரீச் ஆகாம இருக்கு? அட்லீஸ்ட் நம்ம மூலியமாவது ஏதோ கொஞ்சம் ரீச் ஆகட்டும் நாங்க போட்டதே. ஆக்சுவலி எதுவுமே பார்க்கணும், லைக் எக்ஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களோடதும் கூடிய சீக்கிரம் ஆமா நிறைய லிஸ்ட் இருக்கு. அது இருக்கு, அம்முச்சி சீரிஸ் இருக்கு, பேக் டு ஸ்கூல் இல்ல அதுவே கேட்டதுல நான் அதனாலதான் ஆக்சுவலி நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. பேக் டு ஸ்கூல் வேணுமா இல்ல அம்முச்சி வேணுமா நான் கேட்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டாங்க. எது ஃபர்ஸ்ட் போடுறது, ரெண்டுமே வந்து பார்க்க தான் போறோம் எனிவே, ஏன்னா ரெண்டு பேருமே நாங்க அதை பார்த்தது இல்ல, கண்டிப்பா பார்க்க போறோம். பட் எது ஃபர்ஸ்ட் போடலாம் சேனலே நான் பார்த்தது கிடையாது, இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். இலுமினாட்டிஸ்க்காக தான் அந்த சேனலே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் கூட சில வீடியோஸ்லாம் காமெடி வீடியோஸ்லாம் பார்த்திருக்கேன். நான் அந்த ரீல்ஸ்ல வரும், அந்த அம்முச்சியோட சும்மா ஒரு கிளிப்பிங் வரும், அது பார்த்திருக்கேன். நல்லா இருக்கு. ஆனா அது என்ன சேனல்னா பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம்ல, சரி நான் விட்டுட்டேன். நான் அதனால கேட்டதுனால. ஆனா இப்ப வந்தபடி பார்த்தா பேக் டு ஸ்கூல் தான் அதிக பேர் ஓட் பண்ணிருக்காங்க. அதனால பேக் டு ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்முச்சி பார்ப்போம். அது வந்து சில பேர் இந்த வீக்ல அந்த சீரிஸ் வரும், பேக் டு ஸ்கூல். ஓகே, எல்லாரும் பண்ணிடுவோம். ஆமா, நான் தலைவர் அதுக்காக அதான் சொல்லனேன், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸும் போடுறேன், எங்களுக்கு பிடிச்ச வீடியோஸும் போடுறேன். இல்ல எங்களுக்கு பிடிச்ச இல்ல, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோஸ் காமனா தான் இருக்கு. இப்ப ஹேராமும் சில பேருக்கு பிடிக்கும், ஆனா சில பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இல்ல இன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் பார்க்கறதா நீங்க தனியா பாருங்கன்னு. அப்படி இருந்துச்சா? அதான் சொன்னேன், அப்ப உங்க கூட பார்க்க கூடாதான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதுக்காக சொல்றேன் நான். இல்ல எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்க ஃபன்னியாதான் சொல்லிருப்பாங்க. நான் சொல்றேன் அப்ப நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ உங்களோட பார்க்க முடியாதான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்ற. நானு பட் ஒர்த் இல்லாதது நான் கண்டிப்பா பார்க்கறதே இல்லை. ஒண்ணு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், இல்ல இன்ஃபோ இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா நோ வே. அது வந்து சில இது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி போடுவாங்க, அது மாதிரி வீடியோவும் எங்களுக்கு பிடிக்காது. பார்த்தாலே தெரியும் ஃபேக்கா இருக்கு, ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சிரும். இவரே சில வீடியோ பார்க்கலாம் உட்காருவாரு, அது எனக்கு பார்த்தோன்னு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட், இதை போய் என்ன பாக்குறதுன்ற மாதிரி. ஈவன் சொல்றதே பிராங்க் மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோ பண்ணலாம், நிறைய பேர் பண்றாங்க. பட் எனக்கு என்னன்னா பிராங்கே வந்து ஸ்கிரிப்டடா போயிடக்கூடாதுங்கிறது தான் மேட்டர். எதுவுமே ஸ்கிரிப்டா இல்லாம கேஷுவலா, அதனாலதான் இப்ப மத்தவங்க மாதிரி இல்லாம அவங்க கேஷுவலா பண்ணணும் தானே பேசுறதே. இப்ப இல்லைன்னா பண்ணி வச்சுட்டு பேசலாமே ஸ்கிரிப்டடா. அண்ட் இன்னொன்னுக்கு நான் சாரி சொல்லணும்னு நினைச்சேன்.
நம்ம மரியாதை இல்லாம பேசுறோம். ஆக்சுவலா நாங்க அந்த பர்சன் இல்ல, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் நாங்க ஆக்சுவலி கமெண்ட் பண்றதுமே. நாங்க வந்து மெயினா என்னன்னா வீடியோ பண்றோன்றது கிடையாது. போன் வச்சுட்டு கேமரா ஆன்ல இருக்கும். நாங்க நார்மலா டிவி பார்க்கும்போது என்ன கமெண்ட் பண்ணிப்போமோ அதை தான் நாங்க போடுறோம். அதுக்கு வந்து அது அந்த பர்சன் வந்து நாங்க மரியாதை இல்லாம பேசுறோம், அவங்க வந்து இரிட்டேட் பண்றோம்ன்ற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம பேசுற மாதிரி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுவும் கரெக்ட். அவங்க சொல்றத நான் ஒரு வகையில அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் டொமைனுக்குன்னு வரப்ப சில இது வச்சு பேசணும். ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்கன்னா அது மறந்துடும் எங்களுக்கு. மறந்துனா எந்த மாதிரினா கனெக்ட் ஆகுறதுனால இப்ப நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருப்ப, என்ன இப்படி பண்றான் அவன் அப்படின்னு சொல்லணும், என்ன இப்படி பண்றாரு அவருன்னு டக்குன்னு வராது. ஆக்சுவலா நாங்க வீடியோ எடுக்கிறோன்றதே மறந்து நாங்க அது ஒரு நார்மலா நம்ம வீட்டுல ஒரு யூடியூப் போட்டு உட்காந்து நம்ம பாத்துட்டு இருப்போம்ல ஒரு ஃப்ரீ டைம்ல, அது மாதிரியா இருக்குன்றதால எங்களுக்கு அந்த நாங்க வீடியோ எடுக்கிறோம் ரெஸ்பெக்டா பேசணும்ன்றது எங்களுக்கு ஆக்சுவலி நாங்க மறந்துடுறோம். அதுதான் உண்மை. நாங்க அது இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறோம். பட் ஆனா அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தான், அதனால பிரச்சனை இல்ல. பட் ஆனா இதான் ரீசன், நாங்க வந்து அந்த வீடியோக்காக எடுக்கிறோம், அதனால அது பார்த்து பேசணும்ன்றது வந்து இன்டென்ஷனலா பேசியிருந்தா வந்து நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் எதுவுமே பேசக்கூடாது. பட் இன்டென்ஷன் கிடையாது, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பார்த்தனே என்னடா இப்படி பண்ணி. விஜய் சார்தே பாத்தீங்கன்னா நிறைய இதுல வந்து நாங்க விஜய்னு பேசியிருப்போம். அது மாதிரி இருக்காது, நம்மள அறியாமே ஒரு கனெக்ட் ஆகி நம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுவோம்ல, பாத்தியா இன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க, அது மாதிரிலாம் வரும்ல. விஜய் சார்ன்னு சொல்ல வர விஜய் அண்ணன் டக்குன்னு வாயில வரும் சொல்லும் போது. அதுக்கு வந்து அது எப்படி சொல்றா, நம்ம எப்படி பழகுறோமோ அது மாதிரி வந்துடுறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க ஆனா இனிமேல் அதுல வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து பண்றோம். உங்க தலைவர் வீடியோ என்ன அவரோட டெம்ப்ளேட் வச்சு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. இல்ல ஐ திங்க் அவர் வந்து ரொம்ப லவ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹேட்டர்ஸ். நான் இனிமேல பாப்போமா. Nobody should be hating on JK guys. He's just such a chill guy. Forever ஏதோ something. Chill guy. ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக். வெயிட் போற மாதிரி இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஐம் கோனா ரியாக்ட் டு மை பிகெஸ்ட் ஹேட்டர். எஸ், எதுக்கு எஸ் சொன்னேன்னு தெரியல. எஸ், ஆல்ரெடி நான் ரியாக்டிங் டு ஹேட் மீம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நபரை வச்சு, அதே நபரை வச்சு தான் மறுபடியும் போட போகிறோம் வீடியோ. அப்போ கூட 8 போஸ்ட்டுக்கு ஒன்று தான் ஹேட் போஸ்ட் போட்டிருந்தோம். நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் வரிசையாக ஹேட் போஸ்ட் போட்டு தான் இருக்குது. சும்மா இருந்தவனை சுரண்டி விட்ட மாதிரி. போன வீடியோ மாதிரி சீரியஸாக இல்லாமல் இது கொஞ்சம் ஜாலியான வீடியோ தான். ஐம் கோனா ரோஸ்ட் பேக். முல்லை முள்ளால் எடு அப்படின்னு வந்து எடுக்க போகிறோம். சரி, ஓகே, ஆரம்பிச்சிடுவோமா? First of all, username தூக்காத துரை. I bet that's what your girlfriend told you. தூக்குதுரைக்கு பதிலா தூக்காதது. ஓகே, ரொம்ப பேசாம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எங்க விட்டேன் போன வாட்டி? இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ரோ வாட் ப்ரோ 1 2 3 4 5 6 7 8 9 போஸ்ட். போன வாட்டி 8 போஸ்ட் நினைக்கிறேன், இந்த வாட்டி 9 போஸ்ட். போடா 9 பைல. ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா நடுவுல எந்த போஸ்டும் இல்லை, ஹேட் போஸ்ட் ஒன்லி. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஹிப்போக்ரசி வேணுமா? ஹிப்போக்ரசி இருக்கு. மேனிபுலேஷன் வேணுமா? மேனிபுலேஷன் இருக்கு. விக்டிம் கார்டு வேணுமா? விக்டிம் கார்டு இருக்கு. எதுக்கு இது? மென்டல் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லி டாக்டர்கிட்ட. மேட்டர் நான் 2022லயே வந்து அக்செப்டிங் ஹேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். accepting hate for 30 minutes straight. ஒன்னும் தெரியாத இது வந்து இந்த வீடியோ ரியாக்டிங் டு ஹேட் மீம்ஸ் வீடியோ தான். ட்ரையிங் அண்ட் நாட் அக்செப்டிங் ஹேட் ஃபார் 30 minutes straight. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹேட் அக்செப்ட் பண்றேன்னு வீடியோ போட்டிருக்கிறத வச்சு இவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் தென் அகேன் அந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே கிரிட்டிசிசம்னு கருவி தான் அதுக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தேன் தவிர ஹேட்டுக்கு பெருசாக நான் வந்து ரியாக்ட் பண்ணல. நான் வந்து கிரிட்டிசிசம்க்கு தான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஹேட்டை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். வெயில் மழை, வின்டர் சம்மர், சூரியன் சந்திரன், அதே மாதிரி ஹேட் அப்ரிசியேஷன் இருக்க தான் செய்யும். அது ரெண்டுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிரிட்டிசிசம்க்கு மட்டும் அது வேலிடான கிரிட்டிசிசமா இருக்கும் பட்சத்தில் நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கேள்வி வருதுன்னா, அட்ரஸ் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலானாலும் பிரச்சனை. அப்போ நான் அப்போ என்ன பண்றது? நீ சொல்லு.
மச்சி. ஸோ எஸ், நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு உண்மையிலே அது கேள்வி வருது, அதனால நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒன்ஸ் அகேன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். இது எப்படி விக்டிம் கார்டு நண்பா? விக்டிம் கார்டுனா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அதுக்கு வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ணாம ஐயோ நான் பண்ணலைங்க, அவர் தான் அப்படி பண்ணிட்டார், இவர் தான் காரணங்கள் சொல்றது தான். நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஃபீவர், எனக்கு டிப்ரெஷனு அப்படின்னு சொல்றது தான் விக்டிம் கார்டு. விஷயம் பண்ணிருக்கேன், அதை அட்ரஸும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமே ஹேட் வருது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் கேட்டிருப்பேன். அது விக்டிம் கார்டு கிடையாது. நான் என்ன என் டீம்ல இருக்கவங்க யாராச்சும் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தானே செஞ்சேன். நெக்ஸ்ட், இப்போ இந்த தூக்காதவரை வந்து இந்த ஒப்பீனியன்லாம் சொல்லியிருக்காருன்னா அது அவரோட ஒப்பீனியன். மேபி நாளைக்கு என் மேல இருக்க ஒப்பீனியன் அவருக்கு மாறலாம், மாறாமலையும் இருக்கலாம். வேலிடா ஏதாச்சும் கிரிட்டிசிசம் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் அதை வீடியோவில் போடலனாலும் அந்த கிரிட்டிசிசம் வேலிடா இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு பி எ. இதுல என்ன க்ளோஸ் மைண்டட் as fuck. 2 கமெண்ட்டுக்கு ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ எம் glad how you are addressing this stupid memes bro. மாஸ் bro, நீ my man is really hurt. Okay, next. ஒருவேளை இவர் அணிலோ தூக்காதுரைன்னு பேர் வச்சிருக்காரு, கோட்டு ரோஸ்ட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மேனிப்புலேஷன். என்னடா என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்றான் அவன். ஏதாவது சொல்லு, நான் அதுக்கு கோட்டு வச்சுக்கிறேன். அம்மா சாகுறப்போ நீ ஊர்லயே இல்ல, உங்க அப்பா சாகுறப்போ ஃபுல்லா கொஸ்டின் ரோட்ல பார்த்திருந்த. நீ பேசு, நீ என்ன பேசலாம், என்கிட்ட கவுண்டர் இருக்கு. அணில்னு கேட்டது மேனிப்புலேஷனா? motherfuckers learned the word manipulation and never shut up since. தான் போட்டிருக்காரு பாருங்க. பட் அந்த கோட் போஸ்ட் பார்த்தா அந்த தாட் தான் வரும். கரெக்ட், அதைத்தான் நான் கேட்டேன். தூக்காதுரை is that one friend who makes jokes on everyone but can't take a simple joke. பேண்ட் வரேன் பழைய துணிகள் எடுத்த மாதிரி, மூஞ்சி முடியல வந்து குரங்கு மாதிரி. பூ மூஞ்சி கூட தான் பாரு, சொட்டு பீ மாதிரி இருக்குது. டேய் சுபா, எங்கடா போற? ஏய் பேசி நம்புறா. ஏய் யாரா அவன்? அதுல ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டான். Then I'm in a meat trading competition and my opponent is JK Tamil Kannis. The meat trading is crazy. Incrazy. இப்போ வந்து ஹேட் வந்து ஜேகேக்கு மட்டும் இல்லாமல் ஜேகே ஆடியன்ஸுக்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு நம்ம தூக்காதுரை. ஓகே, அடுத்து போவோம். ஒன்ஸ் அகேன் கன்வின்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இதுக்காக அவர் திரும்ப வீடியோ போட மாட்டாரு. சைக் மில்கிங்னு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஹேட் மீம்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல கண்டென்ட், நல்ல சேனல், நல்ல இதுக்கு ஸ்டாப் மில்கிங் ஹிம் அண்ட் டூ அதர் ஸ்டஃப் லில் ப்ரோ. யாரை பசங்க விக்டிம் கார்டு நான் ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு பேஜ் ஃபுல்லாவே விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இருக்காரு நண்பர், அதுக்கும் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு லைட் ஹார்ட்டட் பர்சனா இருந்துட்டு இன்னொருத்தர் எப்படி ரோஸ்ட் ட்ரோல் போட்டு ஹேட் மீம்ஸ் எல்லாம் போடுறாரு. ஓகே, ஆனா ஒரு 2-3 கமெண்ட்டே அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டி எல்லாரையும் அடிப்பானுங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுனா, ஐயோ நானே வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன், நானே எனக்கு கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வந்து me standing up for myself for getting abused by JK Kannis. மறுபடியும் விக்டிம் கார்டு. ரியாக்ஷன்ஸ். ஒரு கிளிப் இவர் சர்வீஸை வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அவரோடலாம் ஒரு வீடியோ திரும்ப போட மாட்டாரு ப்ரோ. அவர் ப்ரோ இதுல என்னடா அபியூஸ் இருக்கு? Stands up for getting abused equals get abused again. These Kannis will always be brainless and support JK. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு துணை பாடம் ஒன்று படித்தேன். அதில் ஒரு வார்த்தையை வந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். வாய் புதைந்து நின்றான் அப்படின்னு. இப்படிதான், அதுதான் that's my honest reaction to all of these posts. அதாவது ரேண்டமாக ஹேட் மீம்ஸ் போட வேண்டியது, அதுக்கு யாராச்சும் 4 கமெண்ட் போட்டுட்டா ஐயோ கன்னிஸ் என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரு 4 மீம் போட வேண்டியது. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, கன்னிஸ் ஆர் டாக்ஸிக், இவங்க கன்னிஸ் ஆர் டாக்ஸிக், அவங்க கன்னிஸ் ஆர் டாக்ஸிக். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸ் பெருசாகிடுச்சுன்னா எல்லாருமே வந்து டாக்ஸிக் தான். ஏன்னா நாட் பிகாஸ் ஹி லைக்ஸ் தட் யூடியூபர், நாட் பிகாஸ் ஹி சப்போர்ட்ஸ் தட் யூடியூபர். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து தூக்காதுரை அபியூஸ் பண்ணா ஒரு 30 லைக் வருதுன்னா அதான் பண்ணுவாங்க. இல்ல தூக்காதுரை சப்போர்ட் பண்ணா 30 லைக் வருதுன்னா அது சப்போர்ட் பண்ணி போடுவோம், அவ்வளவுதான். ஐ ட்ரூலி பிலீவ் யாருமே யாரையும் இங்க ஹேட்டும் பண்ணல, யாரும் இங்க சப்போர்ட்டும் பண்ணல. எந்த இடத்துல என்ன சொன்னா சொல்லிட்டு போயிட வேண்டியது. திஸ் லாஜிக். Post hate memes for JK for no reason. Situation gets fire back. Starts crying and calling general audience as Kannis. Now whining and posting, I am standing up for myself and getting abused. If you can't tolerate the hate, then stop.
இதை நான் சொன்னால் இவனை ஏற்றுக்க மாட்டானுங்க. நம்ம நண்பர் போட்டிருக்காரு, அப்போ இவரையும் கண்ணின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இஃப் ஜேகே கிரிட்டிசைஸ் அதர்ஸ் இட்ஸ் கிரிட்டிசிசம், இஃப் சம் ஒன் கிரிட்டிசிசம் ஜேகே இட்ஸ் ஹேட். ஏய் விட்டுருங்கடா என்கிட்ட பேசி ஜேகே. ஓகே ப்ரோ, ஓகே நெக்ஸ்ட் போமா. ஒன்ஸ் அகேன் கன்னிஸ் அ ஹேட். நான் தான் அடி வாங்கிட்டு இருந்தேன், இவங்க போய் நடுவில் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகேன் கன்னிஸ் ஆர் நாட் ரியல். நம்பி வந்து நம்ம வந்து எத்தனை பேரை நான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து ஈகோ பூஸ்ட்டும் பண்ணிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் எத்தனை பேர் என்ன ஹேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது. ரெண்டுமே ஃபேக். இதை தூக்காதுரையும் கொஞ்சம் நம்பினா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். தூக்காத துறை உண்மையிலேயே அவன் தூக்கக்கூடாதுடா. அதுக்கு விட்டிங் கார்டு ப்ளே பண்ணுவான் போல. ஜேகே தான் காரணம். ஜேகேஸ் லாஸ்ட் 2 வீடியோ தம்பி நினைச்சா இதை பத்தி பேசுவாங்க. எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு? அந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா தம்ப்நெயிலுக்காக சொன்னேன். வேற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தம்ப்நெயில் ஓகே, இது என்ன தம்ப்நெயில்? இது வச்சிருந்தேனா வேற தம்ப்நெயில் நடுவில் வந்துச்சு. வேற தம்ப்நெயில் தானே விஜய் தளபதி விஜய் சர்க்கார் இன்ஃபினைட் தானே வச்சிருந்தேன். தம்ப்நெயில் சேஞ்சஸ் இதுதானே வச்சிருந்தேன் நான். டைட்டில் சேஞ்சஸ் சர்க்கார் இன்ஃபினைட் சர்க்கார். ஓகே 4ஆம் தேதி வச்சு 7ஆம் தேதி. ஓகே ஆமா மாத்திருக்காரு மாத்தினேன். சரி ஓகே இதை நான் வந்து அவரே ஒத்துக்கிறார். வியூஸ்க்காக தான் வச்சிருக்கேன். நோ மேட்டர் இஃப் இட்ஸ் ஹார்ஷ் ஆர் பொலைட். அந்த டைம்ல அப்படி போட்டது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கும் கிளிக் பைட்டை தாண்டி. சரி ஓகே இதை நான் மாற்றிடுறேன். தம்ப்நெயில் பேக் டு இதே வச்சிடுறேன். இது என்னது டிஸ்க்ளைமர் காய்ஸ், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஓ இதான் என்னோட வாய்ஸா? நிறைய பேர் சொன்னாங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் வராது. இந்த பேஜ் இப்போ ஒரு ஜேகேயோட பேஜாவே மாறிச்சு அவன் சொன்ன மாதிரியே. நான் பாட்டுக்குன்னு ஜாலியா மீம் போட்டுட்டு அது எனக்கு ஒரு ஹாபியா ஒரு எஸ்கேப் பிளானா வந்துட்டு நான் இந்த பேஜை வச்சிருந்தேன். அவரோட ஒரு வீடியோ அந்த பேஜ் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ யோசிக்கிறேன், ஒரு நார்மல் மீமே போடுறதுக்கு எதுவும் ஐடியா வர மாட்டேங்குது, ஒரு எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன போட்டாலுமே இவன் வந்து அது ஒரு வேலிட் கிரிட்டிசிசமா இருந்தாலுமே அபியூஸ் தான் வருது. ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. இப்போ வேலிட் கிரிட்டிசிசம் வேற. நான் பேசாம இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பேஜ் எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் தி ஸ்பேஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜேகே. ஈவன் தோ இப்போ இது வந்துட்டு 4K மேலே ஃபாலோவர்ஸ் வந்தாலுமே எனக்கு பிடிக்கல. ஸோ எஸ், இது ஒரு டிஸ்க்ளைமராக தான் போட்டுறேன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஃபாலோட் மீ த்ரூ மை மீம்ஸ். ஸோ எஸ், see you soon. இப்பயும் விக்டிம் கார்டு. நான் என்னப்பா பண்ணேன்? நான் உன்னை அடிக்கவே இல்லையப்பா. நான் சும்மா நார்மலாக ஒரு வீடியோ போட்டது குத்தமாடா. ப்ராப்ளம் வித் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் he has 4,000 followers, almost 5,000 followers. இவர் உட்காந்துட்டு ஈஸியாக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரு ஹேட் வேவை எனக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. get a life. இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் watch or proud yourself. watch JK or proud yourself. இது நல்ல மீம் தான். childs don't like JK videos. இவனுங்க அதுக்கு மேல ஐயோ லெஜண்ட் சொல்லி நிறைய அதான் சொல்ல வந்தேன். The sad thing is both of these people are my audience. ஓகே நெக்ஸ்ட் இன்னும் 2 தான் இருக்கு. sorry buddy. மண்டையில அடிபட்டு. ஐயோ ஹேட் மீமா ரொம்ப பயமா இருக்கே ஜே. ஐயோ என்ன பண்ண போறேன்? எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்துட்டீங்க. சும்மா ஹேட் மீம் தான். இது ஃபன்னியாக தான் இருந்தது. இது அப்புறம் போன மீம் இதுக்கு வந்து பெருசாக இல்லை. அதுதான் நான் வந்து எனக்கு ஹேட் மீம் இட் டசன்ட் அஃபெக்ட் மீ எனிமோர். கிரிட்டிசிசம்ன்ற போது தான் நான் வந்து பேசினேன். இப்போ இவர் என்னன்னா பிரைன் ராட் ஈவன் பிஃபோர் பிரைன் ராட் எவர் எக்ஸிஸ்டட். பாப்பா எப்பா. ஓகே லாஸ்ட் மீம். இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தட் ஸ்க்ரீச்சிங் ஆஃப் சாக் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அனாயிங் சவுண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் ஸ்டில் ஃபர்ஸ்ட். இப்போ இதையே நான் வந்து இவர் வாய்ஸ் வந்து இருக்கு. இதையே நான் சொன்னேன்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயோ என் வாய்ஸை பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவார். முடியலடா என்னால். திஸ் இஸ் வாட் அனானிமிட்டி டஸ் டு மதர்ஃபக்கர். இப்போ நான் இங்கே வந்து நான் பேசுகிறேன். என்னால் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் தான் என்னால் பேச முடியும், சில விஷயங்கள் பேச முடியாது. எனக்கு ஒரு கான்சியஸாக இருப்பேன். ஏன்னா வந்து என்னை பார்க்குறாங்க, என் மூஞ்சி தெரியுது.
அதெல்லாம் இருக்கு. மீம் பேஜ் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிட்டு என்ன வேணா பேசலாம்னா இப்போ எனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த தூக்காதுரைக்கும் இருக்கணும்ல. 5000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, இத்தனை பேர் பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் ஒரு 300-400 லைக் வந்தாலும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க பாருங்க. 22,000 பேர், 27,000 பேர், 15,000 பேர், இங்கே பாருங்க 95,000 பேர், எத்தனை பேர் பார்க்குறாங்க? 1,30,000 பேர், இத்தனை பேர் பார்க்குறாங்கும் போது என்ன எப்படி என்ன ரெஸ்பான்சிபிளாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அதே தானே எல்லாருக்குமே. ஜஸ்ட் பிகாஸ் அவர் மூஞ்சியை காட்டலன்றதுக்காக என்ன வேணா பேசலாம்னா அப்போ எப்படி? அதாவது தூக்காதுரை, நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் ஒன்று தான். டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. நான் வந்து அஸ் அ கிரியேட்டரா அபியூஸ் பண்ணாதீங்க, புள்ளி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே நிறைய கிரியேட்டர் சொல்றது கிடையாது. பட் தென் அகைன் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எதுவுமே ரியல் கிடையாது. தூக்காதுரைக்கு வர ஹேட் கமெண்ட்ஸோ எல்லாமே வந்து என்னோட ஆடியன்ஸ் தான் போட்டாங்கன்றது கிடையாது. அந்த இடத்துல அட்டென்ஷன் வருதுன்னா எவன் வேணா போடுவான். இதில் காமெடி என்னன்னா கமெண்ட் போடுறவனே என்னை வெறுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ மேக்ஸ் நோ ஃபக்கிங் சென்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து சீரியஸாக எடுத்துக்காம தூக்காதுரை போய் நிம்மதியாக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் பழையபடி வந்து நார்மல் மீம்ஸ் போட்டு ஜாலியாக இருங்க. எதுக்கு இதெல்லாம்? ஜாலியாக இருங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு ஹேவ் எனிமீஸ். ஏன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். ஹோப்ஃபுல்லி தூக்காதுரை இந்த வீடியோ பார்த்தாச்சு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இவரால் 2 கண்டென்ட் ஆச்சு. பட் என்ன இவ்வளோ அடிச்சு இவரால் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. Who is Fog and why is he coming? Goofiest motherfucker on the planet. Who is Fog? யாரா கஸ்தூரி ராஜா? ஸோ எஸ் எனிவேஸ் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு ஜாலியான வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹேட் லவ் ரெண்டுமே வந்து இக்னோர் பண்ணிடுங்க, செத்துருங்க எல்லாம். குட் நைட். ஹேட் லவ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா நிறைய இது கனெக்ட், ஏன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாதுல, அதனால எனக்கு கனெக்ட் நிறைய ஆகல. விஷயம் எனக்குமே டக்குன்னு கனெக்ட் ஆகல. இல்ல எனக்கு என்ன பேசுறாரு. இது என்னன்னா இவருக்கு நிறையவே இந்த மாதிரி ஹேட் அவரை கலாய்ச்சி வரும். அது வந்து ஒரு பேஜ், அந்த பேஜ்ல வந்து இவருக்கு பிடிக்கல, ஸோ இவரை எப்படி ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு இது போட போய் அதுக்கு சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண போய் அது அப்படியே டெவலப் ஆகி அது இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆல்ரெடி அவர் போட்ட ஹேட்டான மீம்க்குலாம் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இவர் ரியாக்ட் பண்ணிருக்காருல, அதை வச்சு அவங்க மறுபடியும் மீம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா அவர் வந்து நீங்க கண்டிப்பா என் வீடியோ பார்க்கணும். நார்மலா கேக்குறேன், ஒருத்தவங்க வந்து ஹர்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா நீ என் வீடியோ பார்த்துதான் ஆகணும்னு சொல்ல கிடையாது. அந்த மாதிரி டைம்ல நீ பார்த்தே ஆகணும் போது நீங்க போய் எனக்கு பிடிக்கல நீ ஏன் இப்படி பண்ற நம்ம கேட்கலாம். உங்களுக்கு பிடிக்கலையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போலாம், வேற வீடியோ பார்த்துட்டு போலாம். நீங்க ஃபுல்லா உட்காந்து ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரேட் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா தான் தோணும். இப்ப வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, பட் அந்த நிறைய பேத்தோட வியூஸ்ல ஒரு சோஷியலா அது தப்பா ஒரு விஷயத்த வைக்குதுங்கிறப்ப நீங்க ட்ரோல் பண்ற ஓகே. அதாவது ஒரு வீடியோ வந்து என்டர்டெய்னிங்கா இல்ல போரிங்கா இருக்குன்ற இத நீ ஏன் இப்படி வீடியோ போடுறேன்னு அவங்களுக்கு திட்டுறது வேஸ்ட், நம்ம பார்க்காம போயிடலாமே அப்படிங்கிறது தான் என்னோட. அதுக்கு வந்து நிறைய நீங்க அப்படி ஹர்ட் பண்ணணும், கமெண்ட் போடணும், உங்களுக்கு அது ஒரு ஹாபி ஆயிடுச்சுன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதாவது சொசைட்டிக்கு இல்ல, ஆனா சொசைட்டிக்காக எடுத்து வீடியோஸ் போடுறது நிறைய இருக்காங்க. அங்க போய் உங்களோட வெறுப்பை காட்டுங்க, உங்களோட கோவத்தை காட்டுங்க. அது யாருக்கா 4 பேருக்கு யூஸ் ஆகும். கடைசியா ஒரு வேர்ட் சொன்னா அது வாக்கியம் அது ரொம்பவே கரெக்ட். அதாவது லவ்வும் ஹேட்டும் ஒண்ணுதான், ரெண்டுத்தையுமே மண்டைக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்னு. ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க நிறைய விஷயம் ஈஸியா போயிடும். அது அவர் வந்து ஓப்பனா சொல்றேன், நான் வியூஸ்க்காக தான் அந்த டெம்ப்ளேட் வைக்கிறேன்னு. அவங்க வந்து ஒரு வேலையா பாக்குறாங்க, அவங்க அது பண்றாங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு சில விஷயம் அவர் சொன்ன எனக்கு தெரியல, என்ன நடந்ததுல எனக்கு தெரியாது. அவர் வந்து அவரோட வேலையை பாக்குறாரு. அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் அவர் சப்போர்ட் பண்ண கிடையாது, ஹேட்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது. அவர் வேலையை பாக்குறாரு. நீங்க ஏன் கீழே அடிச்சுக்கிறீங்கன்றதான் கேக்குறாரு. இல்ல அந்த தம்ப்நெயில் கூட ஒரு வாட்டி மதன் கௌரி வந்து ஏதோ சம்திங் கான்ட்ரவர்ஷியலா வைக்கிற மாதிரி வச்சிருந்தாரு. அதுக்கு வந்து இவரு ஜேகே தமிழா இல்ல யாருன்னு தெரியல, இவங்கதான் இந்த குரூப் வந்து அவங்களுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஏன் இப்படி ஜேகே தமிழ் தான், ஏன் இப்படி வைக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சா பாப்பாங்கன்றதுக்காக வைக்கிறீங்களான்னு சம்திங் ஒரு மாதிரி ஹார்ஷா கேட்டிருந்தாரு. அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஓகே ப்ரோ இது லைக் மிஸ்டேக்கா தான் எனக்கும் தோணுது நீங்க சொன்ன கரெக்ட்னு சொல்லி அதை வந்து எடிட் பண்ணி மாத்தினாரு கொஞ்சம். இவர் மதன் கௌரி இந்த இது இஷ்யூ அப்ப, ஹார்திக் பாண்டியா டிவோர்ஸ் இஷ்யூ அப்ப லைக் அதே மாதிரி இப்ப இவர் சொல்றாரு, இப்ப இவர் சொல்றத நான் மாத்த இதை வந்து காட்டணும் அவசியம் இல்லை, நான் மாத்தல எதுவும் பண்ணல, இதான் வச்சிருந்தேன் அதான் வச்சிருந்தேன் இது எப்படி மாறிச்சுன்னு தெரியலன்ட்டு கூட போயிருக்கலாம். தப்பு பண்றது
மேன்மேட் தான். அது வந்து யாருமே எனக்கு தப்பு அதுதான் பண்ணாமலாம் எனக்கு இருக்க அது மாட்டாங்க. எனக்குமே கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்னா வந்து நம்ம அந்த சர்க்கார் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோ ஆமா ஆமா நம்மளே கேட்டோம், இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம வச்சிருக்காரு. ரியாக்ட் பண்ணிட்டு நாம வந்து ஒரு தம்ப்நெயில் போட்டு வச்சிருந்தேன். அடுத்த ஒரு நாள் கழிச்சு பார்த்தா தம்ப்நெயில் அவரோட வீடியோல வேற இருக்கு. இல்லையே நம்ம வேற தம்ப்நெயில் தானே பார்த்தோம் அப்படின்னு நானே அப்ப கவனிச்சேன். ஏன் இதை மாத்தினாரு? அதுவே ஓகே, அந்த இதுக்கு கொஞ்சமாச்சும் ஆப்டா இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம வணக்கம் சொல்ற மாதிரி ஏன் வச்சாருன்னு வியூஸ் எனக்கு கம்மியா போயிருக்கும்னா மாத்திருப்பாரு. தெரியல. 3 நாள் கழிச்சு அவரே தான் மாத்திருக்காரு. ஆனா அது அவருக்கு தெரியல. அப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா ஆமா வியூஸ்க்காக மாத்திருக்காரு. அவ்வளவுதான், ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே ஆக்சுவலி அதான் ஃபன்னுக்காக பாக்குறோமா, பாத்துட்டு போய் இப்ப நானே கேக்குறேன், இப்ப டிவில நம்ம பாக்குறோம் ஓகேவா, இப்ப நம்மளுக்கு யூடியூப் இருக்கு, ஹாட் ஸ்டார் எல்லாமே. இப்ப ஹாட் ஸ்டாரு அதான் இது சொல்றேன் பிரைம், அதுல எல்லாம் கூட வீடியோஸ் பாக்குறோம். அதுல நம்மளுக்கு பிடிக்காதது எவ்வளோ நடக்குது, எவ்வளவு சீன்ஸ் வருது எல்லாம் பண்ணு. நம்ம அதுக்கெல்லாம் போய் ஒன்னும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கிடையாது. அதுல நடிச்சவங்களோ இல்ல அதுல டேரக்டரே யாரும் நம்ம திட்டிட்டு இருக்க கிடையாது. அப்படி இவங்க சேனல் நிறைய பேர்த்தோட சேனல் பாக்குறோம், அவ்வளவு கமெண்ட்ஸ் வருது பேடா. இது உங்களுக்கு அந்த இது கமெண்ட் அவைலபிளா இருக்குன்றதால நீங்க போய் பண்றீங்களான்ற மாதிரி இருக்கு. இல்ல உங்களுக்கு அதாவது அவங்க எல்லாம் ஒரு டாப்ல இருக்காங்க, அவங்கள நம்ம பேச முடியாது, இவங்க எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்க ஒருத்தங்க, அதனால நம்ம பேசிக்கலாம்னு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் ரோஸ்ட் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. அப்பெல்லாம் யோசிப்பேன் எதுக்கு இவங்க பேட் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்றாங்கன்னா, இப்ப அப்படி பார்த்து நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கமெண்ட்ஸ்ல வந்து அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம்ல. கமெண்ட் இப்ப என்ன நம்ம இப்ப அவர் சொல்ற மாதிரி தான் நான் சொன்னேன். போன இதுக்கு சொல்றப்ப ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, அது கரெக்ட், நீங்க சொல்றது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. பட் ஒரு டைரக்டா திட்டி சில பேர் போட்டிருப்பாங்க, அதான் மண்டைக்கு கூட ஏத்துறதே கிடையாது. அது மாதிரி கமெண்ட்டுக்கு இல்ல, அது சொல்ற மாதிரி ஒரு எப்படி சொல்லுது, தப்புனா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்ல நாங்க அது ஏன் பண்ணோன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ரியாக்ட் தான் பண்றோம். ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் வீடியோங்கிறதே ஒரு ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு ஜேர்னர் மாதிரி இருக்கு இப்போதைக்கு அந்த யூடியூப்ல. ஆனா நிறைய பேர் நம்ம தான் அந்த இன்ஃபோவை சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு சினிமா டிக்கெட் வாங்க வேண்டிய அடியெல்லாம் நம்மளுக்கு கொள்ளுவது. ஆமா, அவரது போடுறீங்கன்னா பாதியாவது உங்களுக்கு மொத்தம் அவருக்கே போகும். அவரது யூஸ் பண்றதுக்காக நீங்க அடி வாங்கணும்ல. இன்ஃபோவே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இல்லங்க, எங்களுக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மாதிரிதான் இருக்கும். நம்ம தான் சொல்ல இன்ஃபாவே தெரியாம இருக்கும் போது இப்ப நம்ம ஒரு சேனல் பார்த்தோம்னா ஓகே இதுதான் ட்ரூ போல நம்ம நினைப்போம். அவங்க வேற ஒரு சேனல்ல பாத்துட்டு வரும் போது அதுதான் ட்ரூ, அதுதான் உண்மை நினைக்கும் போது இது ஏன் ஃபேக்கா சொல்றீங்க இன்னொன்னு சொன்னாங்க. லைக் ஒரு விஜய் சார் சிங்கிங் இது வந்து ஒரு பார்த்து நம்ம வந்து இது விஜய் சார் பண்ண சம்திங் ஏதோலாம் ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கும் போல இருக்கு. அதுக்கு இன்னும் இது கூட தெரியாம நீங்க வீடியோ வந்து ரியாக்ட் பண்ண விட்டீங்களா? ஆக்சுவலி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நாங்க வீடியோ பாக்குறோம்னா அப்புறம் எதுக்கு அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. நாங்க சொன்ன மாதிரிதான் நாங்க வந்து ஒரு 4-5 அவங்களுக்குன்னு ஒரு ஜோனர் இருக்கும். அந்த 4-5 வீடியோஸ் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, அந்த சேனல்ல வரதான் பார்ப்போம். இப்ப நாங்க இந்த சேனல்ல ஆரம்பிச்சதால நாங்க நீங்க சஜஸ்ட் பண்ற எல்லா வீடியோவும் பாக்குறோம். அதனால எங்களுக்கு நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாது. நாங்க தெரியாத விஷயத்த கூட நீங்க சொல்ற வீடியோ சேனல்ல இருந்து பார்த்துதான் எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் ஒண்ணு இருக்கான்ற மாதிரியே இருக்கு. அது தெரியல, அது எங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நாங்க வந்து நிறைய சேனல் வந்து நீங்க சொல்லிதான் நாங்க பாரு ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிருக்கனால. முன்னாடி ஜேகே சேனல் பார்த்தது கிடையாது. வேற இன்னொன்னு என்னது இன்னொன்னு இருக்குமே பிராங்க் ஸ்டார், அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அந்த வீடியோஸ்லாம். நான் இப்பதான் ரீசன்ட் டைம்ல தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் பரிதாபங்கள் பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு இருக்கு இன்னொருத்தது விஜய் சித்து பிளாக், எம்டி அண்ட் அதெல்லாம் இப்பதான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் ஒரு சேனல் இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி செட் ஆஃப் ஜானர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் சும்மா பிளாக், ஆமா எனக்கு அது மாதிரி பிளாக், அது மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா இருக்கதான் நான் பாத்துட்டு இருந்தேன். அது மாதிரி ஃபேமிலி பிளாக், காமெடி சேனல், அது மாதிரிதான் நான் பாத்துட்டு இருந்தேன். இப்பதான் நான் இது மாதிரி பாக்கும் போது இப்ப எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புதுசா இப்பெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்காங்களான்றது எனக்கு தெரியும். அவ்வளவுதான், அதுதான் மேட்டர். அதனால நாங்க ஒன்னும் எதுவுமே தெரியாம பாக்குறேன்னா அண்ட் வந்து ஆக்சுவலி ரியாக்ஷன் தான். முன்னாடியே பார்த்து வச்சுட்டு இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ண அப்படி பண்ணணும்னா அது ஆப்வியஸா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபேக்கா தான் பண்றாங்க, இவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்றாங்கன்னு. உண்மையாலுமே நாங்க வந்து வீடியோ கேமரா வச்சிருக்கோன்றது வந்து ஆன் பண்ணும்போது தெரியும், ஆஃப் பண்ணும்போது தெரியும் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கு நடுவுல வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியும். நாங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்போம். எனக்கு சம்டைம் தூக்கம் வந்துச்சுன்னா கொட்டாய் விட்டுட்டு இருப்பேன், தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். இதெல்லாம் காமெடியா, இதெல்லாம் சிரிக்கிறீங்களான்னா பரிதாபங்கள் கோபி சுதாகர் நாங்க வந்து முன்னால இருந்து பாத்துட்டு இருக்காங்க, காலேஜ் டேஸ்ல இருந்து பாக்குறதுனால எனக்கு அவங்க பண்றது நார்மலாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நமக்கு சிரிப்பு வந்துருமா, அவன் எப்படி பண்ணுவான்றது தெரியும்.
சோ எனக்கு வந்து ரிலேட்டட் ஆகும். இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு ரிலேட் ஆகும். ரிலேட் ஆனதுனால தான் நீ சிரிச்சிருந்தீங்க, அந்த மாமனார் பவர் சிரிச்சோம். பட் அது வந்து யாரும் பாக்குறவருக்கு கனெக்ட் ஆகல அந்த காமெடி. ஆனா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுறதுனால நம்ம சிரிச்சோம். ஏன்னா எங்க வீட்டுல அப்படிதான் நடக்கும். அதனால நான் எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எங்க வீட்டுல எங்க அப்பா பண்றது மாதிரியே அதுல வந்து சுதாகர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதனால கனெக்ட் ஆனேன்னு சிரிப்பு வந்துருச்சு. அது அது அதான் சொல்லுவாங்க, எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டுல கனெக்ட் ஆனவங்களுக்கு அவங்களும் நம்ம கூட சேர்ந்து சிரிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல மேபி அது மாதிரி ஒரு ஃபன்னோ இல்ல அது மாதிரி ஒரு சினாரியோ நடக்காம இருந்திருக்கலாம். அதனால இதுக்கெல்லாமா போய் சிரிப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்குமான்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேக்கா சிரிக்கிறோம், ஃபேக்கா எதுக்கு சிரிக்கணும். வேற ஏதோ ஒரு வீடியோல கூட நான் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருப்பேன். என்னது ஏராம் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு இதுல நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு பாத்துருப்பேன். இவரன் வீடியோ எடிட் பண்ணும்போது கிட்டது என்ன இப்படி உட்காந்துருக்கு, பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்க, ரியாக்ஷன் கொடுக்கலாம். என்னோட ரியாக்ஷன் அது. ஏன்னா அவர் வந்து அது சொல்றாரு, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அது கவனிச்சு கேட்டுட்டு இருக்கேன். அல்லப்ப என்ன ரியாக்ஷன் கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு நியூஸ் நம்ம கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கதான் செய்வோம். அப்ப சிரிக்கிறதோ நம்ம ஃபேஸ் ரியாக்ஷனோ கொடுக்க மாட்டோம். அதுதான் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து தெரியல. நான் அதிகமா மத்த சேனல்லாம் நான் பார்த்தது கிடையாது, ரியாக்ஷன் சேனலுமே பார்த்தது கிடையாது. இப்ப நாங்க ஆரம்பிச்சோன்றதால என்னென்ன சேனல்லாம் இருக்கு பார்க்க போகும்போது எனக்கு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி 2-3 சேனல் தெரியும். அவங்களுக்குமே நான் ஃபுல்லாலாம் வீடியோ பார்க்க மாட்டேன். நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு பார்த்தா அவங்க இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணாங்களே, இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணாங்களான்ற மாதிரி நானும் அது ஃபாலோ பண்ணிடுவேன்றதால அத பார்த்து நம்மளாரியாமே நம்மளும் அது மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க இந்த மாதிரி காமெடிக்கு இது ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க இப்படி எடிட் பண்றாங்க, அது மாதிரி இருக்கும். இது தெரியும், யூனிக்னஸ் இல்ல. அதனால எந்த சேனல் இந்த சேனல்லாம் இருக்கு, இவங்க இப்படி இப்படி போடுறாங்கன்னு தெரியுமோட நான் வீடியோ எதுவுமே நான் ஃபுல்லா ஓப்பனா சொல்றேன், எந்த வீடியோமே அவங்களோடதெல்லாம் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. ஏன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நான் ரியலா இருக்க முடியாது. அது மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த இதுக்கு இப்படி பண்ணணும் போல இருக்கு, பேச ஆரம்பிச்சிரும். இப்படி பண்ணா வியூஸ் போகும் போல, இப்படி பண்ணா அதிகமா சப்ஸ்கிரைபர் வரும், அது மாதிரிலாம் இருக்கும். எங்களோட ஓன் ரியாக்ஷன் தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு கூட எப்போ சொன்னாங்க, ஏன் ரியாக்ஷன் ஓன் மத்தவங்க சேனல் எடுத்து ஏன் போடுறீங்கன்னா, அதுக்கு நம்ம ஆல்ரெடி பதில் சொல்லியாச்சு. இது வந்து எங்களோட ஓன் ரியாக்ஷன் தான். எங்களுக்கு சிரிப்பா தான் சிரிப்போம், மொக்கையா இருக்கு. இப்ப இது வந்து இந்த சேனல் இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு, ஓகே சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அவர் எதுக்கு பேசுறாரு, யார பத்தி பேசுறாருன்றது எனக்கு தெரியாது. அதனால நான் இது யாரு எனக்கு கனெக்ட் ஆகல, யார பத்தி பேசுறா என்னன்னே தெரியாம நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட், லவ்வும் ஓகே, ஹர்ட்டர்ஸும் சரி ஈக்குவல் தான்ன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒண்ணு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் வீடியோ, இல்ல இன்ஃபோ இருக்கணும். இதுல ஒரு இன்ஃபோ எடுத்துக்க வேண்டியதான். ஆமா, இது எனக்கு உண்மையிலுமே அந்த இன்ஃபோ நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேன்ற மாதிரி. அதுதான் ஆக்சுவலி நம்ம அது மேல ரோஸ்ட் சேனல் ரோஸ்ட் கமெண்ட்டுக்கு ரோஸ்ட்ன்ற மாதிரிலாம் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா நம்ம அப்பப்ப பதில் சொல்லிடுறோம் போல. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல மீண்டும் சந்திப்போமா?